என் பேர் மஞ்சுளா, ஆர்கே நகரில் வரோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் வட்ட பிரதிநிதியாக இருந்தேன். இப்போ கட்சியில் சில போக்குகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு சொன்னதுனால மன வேறுபாடு இப்போ எந்த போஸ்டிங்லும் இல்லை. இப்போ அம்மா சின்னம்மா தலைமையில் நாங்கள் 2026 அம்மாவை கண்டிப்பாக சின்னம்மாவை நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம். அந்த அளவுக்கு எங்ககிட்ட மக்கள் செல்வாக்கு இருக்கு. இந்த மக்கள் செல்வாக்கை வச்சு தான் இன்னைக்கு நேற்று நாளைக்கு இல்லை, எம்ஜிஆர் புரட்சி தலைவர் கூடயே அம்மா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம அம்மா இதே தெய்வம் புரட்சி தலைவர் கூடயே அம்மா ஒரு சின்னம்மா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால சின்னம்மா அவர்களுக்கு எந்த வழி காட்டுறாங்களோ அந்த வழியில நாங்கள் இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, தமிழ்நாட்டின் உரிமை எல்லாம் மீட்டு தருவாங்க. கண்டிப்பா அம்மாவுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். அதே மாதிரி நான் இப்ப இருக்கிற இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல போனோம்னா பாதுகாப்பு கிடையாது, கெஞ்சா போதை பொருள் அதிகமாயிடுச்சு, தமிழ்நாடே சீர்குலைக்கிறாங்க. அதனால எங்க அம்மா வரணும், எங்க அம்மா சின்னம்மா நல்ல ஆட்சியை கொடுக்கணும். பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பு இல்ல, பாலியல் வன்கொடுமை, விலைவாசி உயர்வு எதுவுமே கட்டுக்குள் இல்ல. அதனால அம்மா கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழக பெண்களுக்கும் இன்னைக்கு ஒரு தாலி ஒரு கழுத்துல இருக்கணும்னா போதைப் பொருள் சின்ன வயசுல விதவை ஆயிடுறாங்க. இது எல்லாமே கட்டுக்கோட்டுல கண்டிப்பா எங்க அம்மா சின்னம்மா தான் முடிவு பண்ணுவாங்க. அவர் காட்டுற வழி நடத்துவோம். 2026 கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்க அம்மா சின்னம்மாவை கூப்பிடுவாங்க. அவங்க தலைமையில ஆட்சி அமையும். நன்றி, வணக்கம்.